Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello viewers. Welcome to the show Nanga Sollala with me Pravina and Kanimozhi. Hi Kani. Hi Pravina. ஆரம்பிச்சிட்டியா நீ பல்லு காட்டுறது? ஏய் அது என்னோட வழக்கம் ஓகேவா? ஆனா நீ போன வாரத்துல நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட வந்துட்டியா? ஏய் அது என்னோட பாரம்பரிய வழக்கம். கடந்த 2 வருஷமா நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, வழக்கம் போல நியூஸ்லாம் வந்து பயங்கரமா நம்ம கொண்டு வந்திருப்போம். எல்லாமே ஹாட் நியூஸ். ஓ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கியா நீ? ஓச்சி அப்படி இல்லப்பா, நீ சொல்லுவல சுட சுட அப்படினு நான் அது இங்கிலீஷ்ல சொன்னா அது நீ தப்பா புரிஞ்சிட்டனா அது நான் ஒண்ணு சரி ஓகே. இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து என்னோட ஃபேவரட் ஹீரோ பத்தின நியூஸ். இளைய தளபதி விஜய். எஸ், அவரை பத்தி சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா அவரோட படம் அவ்வளவு பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கு. ஆமா, உனக்கு மட்டும் பெருமை கிடையாது. एक्चुअली நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை தான் சொல்லணும் இல்லையா? எதனால அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளா தெரிய பத்தின விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஏன்னா அதுதான் ஆல் செட் ஃபார் ரிலீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். விஜய் அப்படின்னு எடுத்தாலே வந்து நம்ம தெரி பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ வந்து தெரி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த சீசன் போய் தெரிய நெக்ஸ்ட் டைம் நம்ம திரும்பி போய் எப்போ பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ரிப்பீட் மோட்ல போய் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஆன் ஸ்கிரீன்ல போயிட்டு. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிரஷரை இறக்கி வச்சுட்டாரு நம்ம அட்லி. சோ வந்து நிஜமாவே ரொம்ப பெரிய ஹாப்பியா இருப்பாரு. அவர்தான் வந்து அப்படியே எப்பவுமே ஃபிங்கர் கிராஸ்லயே இருந்தாரு. ஐயோ நமக்கு இந்த படமும் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாராணிக்கு அப்புறமே வந்து அது ஹிட் ஆனதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயம் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்த படம் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆதான் இருக்கும். இந்த படத்துக்கு இவ்ளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு. பட் அந்த கஷ்டம் ஏதோ இல்லாம நல்லபடியா வெற்றிகரமா சீனியர்ஸ் யார் ஒர்க் பண்ணாலுமே அட்லியை வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த பையனுக்குள்ள இவ்வளவு திறமையா சின்ன வயசுலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஷயம் இது கிடையாது. விஷயம் அதையும் தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின்ல நம்மளோட தமிழ் படம் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து படம் இல்லையா, நம்ம சூப்பர் ஸ்டார் படம், அதுதான் கனடால வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ அது தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் வந்து யூரோப், அப்புறம் கனடா, அப்புறம் வந்து அமெரிக்கா, அதுக்கு மாதிரி நிறைய இடத்துல வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து ஹிந்தில வந்து அக்ஷய் குமார் நடிச்ச படம் தான் ஆஸ்திரேலியால அதிக வசூல் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ வந்து அதை வந்து முறியடிச்சிருக்கு நம்ம இளைய தளபதி விஜயோட தெரி படம். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஆஸ்திரேலியால எந்த படம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரி படம் தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸா அது வந்து ரொம்பவே ப்ரௌடான விஷயம். அண்ட் இது மட்டும் இல்லாம அமெரிக்காலையும் தெரி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐ இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ஆப்வியஸா இருக்கும் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரி படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட சாங்ஸ் இன்னமும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இன்னமும் இதோட கதைகள் வந்து நாங்க திரும்பி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆடியன்ஸ்லாம் வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாவே ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து கிண்டலா சொன்னாங்க தெரியும் வச்சிருக்கீங்களேப்பா தெரிக்க விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு ஆன்சர் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். தெரி வந்து தெரிக்க விட்டாச்சு. அவசியமே இல்ல. ஏன்னா அவங்களே வந்து திரும்பி போய் பார்க்குற அளவுக்கு படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம்.